முருகன் சன்னிதானத்திலிருந்து பேசுறேன். முருகனை வழிபடுறதுக்காக நான் வந்தேன். இங்க எல்லா மக்களும் நல பெற வேண்டும், எல்லோரும் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்று முருகனை வேண்டி வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கும்பாபிஷேகமான 3வது நாளிலே முருகனை தரிசிப்பதற்காக நானும் என் மனைவி நண்பர்கள்லாம் வந்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு சக்தி உள்ள முருகன், செந்தில் ஆண்டவர், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் மாரி எங்கேயும் கிடைக்க மாட்டார். அந்த அளவுக்கு சக்தி உள்ளவர். ஏற்கனவே பல பேரை சூரசம்ஹாரம் பண்ணவர் முருகப்பெருமானவர்கள். இந்த முருகனை பார்த்தாலே நம்மளுடைய தோஷங்கள்லாம் நீங்கி போகும். அது மாத்திரமல்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போகணும், திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு என்டோமெண்ட் மினிஸ்டர் சேகர் பாபு அவர்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். அவர் உடனே ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி உடனே ஏற்பாடு செய்து இங்கே நம்ம ஆபீஸில் பிஆர் அப்புறம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் சூப்பரண்டர் உடனே வாங்க, நீங்க புறப்பட்டு வாங்க, ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி முருகப்பெருமானை பார்க்க வைத்ததற்கு தமிழக அரசுக்கும் என்ன மகா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க தமிழக அரசு. அது மாத்திரமல்ல, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இங்கேயே இருந்து அவ்வளவு யாகங்களையும் பண்ணி எல்லாம் சிறப்பாக எல்லாரும் வாழணும்ட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. நானும் அதில் ஒருவன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் பல தடவை வந்திருக்கேன். கும்பாபிஷேகம் ஆகி 4வது நாள் 5வது நாளில் நான் வந்திருக்கேன்னா அது எனக்கு ஒரு மரியாதை. முருகனுடைய அருள் வேண்டும்ங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னு, முக்கியமான விஷயம், என் பையன் டைரக்ட் பண்ணுறாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷமா திரையுலகத்தில் இருந்துட்டேன். இப்போ என் பையன் டைரக்ட் பண்ணுறார். அவர் கௌதம் மேனன் அசோசியேட் டைரக்டராக இருந்தார். அவர் பேர் சாரங்கன் தியாகம். 6ஆம் நிலையன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காகவும் அவனுக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். அந்த படம் மிக சிறப்பாக